எங்கள் சங்க செயலாளர் திரு முனிராஜ் அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சங்க துறை பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நான் இங்கே சங்கத்தோட கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளராக கடந்த 7 மாதங்களாக பணியாற்றி வருகிறேன். 7 மாதங்களாக முனிராஜ் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி துறை ரீதியாக பழகிறதுல நாங்கள் நல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்போம். அப்படி இருக்கிறது இப்போ வயது முதிர்வின் காரணமாக ரிட்டையர்டும் போது எனக்கே தெரியல. இப்போ என்னப்பா நான் 5 மாதம் கூட 6 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே ரிட்டையர்டுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இதுவாக ஆகிப்போச்சு. என்ன சார் பண்ணுறது, 60 வயசு ஆகுதுகள் அப்படின்ட்டாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முழுமுச்சா சென்ற வாரம் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வேண்டியதெல்லாம் பெண்டிங் இருந்ததை பார்த்து ரிப்போர்ட்டு கொடுத்து நேற்று டிஆர் ஆஃபீஸில் மீட்டிங் நடத்தி அவங்கக்கிட்ட அனுமதி ஆணையை நேற்று தான் வாங்கிட்டு வந்ததுக்கான விழா ஏற்பாடு டிஆரையும் வர சொல்லி அன்போடு நாங்கள் நிறைய வற்புறுத்தி கூட்டோம். ஒன்றும் முழுசாக தெரியல, இருந்தாலும் தெரியலனாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும். எதுவுமே அவர்கிட்ட தான் வண்டி ஓட்டி ஆகணும். அதனால் நான் 5 நாள் கூட ஆகல, பணி ஓய்வு. நண்பர் முனிராஜ் செயலாளர் அவர்கள் இன்று பணி ஓய்வு பெற்றுள்ளார். அவரது பணி ஓய்வு காலம் மிக சிறப்பாகவும் மகிழ்வுடனும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். முனிராஜ் எனக்கு ட்ரைனிங் பண்ணிட்டேன். அவர் நல்லா வேலை செய்வார், சுறுசுறுப்பாக இருப்பார், சிரிச்சுனே இருப்பார். திடீர்னு ஒரு ஆள் எதிரில் வந்தால் கூட தெரியல கூட இவரே போய் சார் வணக்கம் சார்ன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு நல்லா குணப்படுத்துவார். விழாக் நாயகன் திரு முனிராஜ் என்னுடைய நீண்டகால நண்பர்கள். வயது மூப்பின் காரணமாக இன்று பணி ஓய்வு பெற இருக்கிறார். அன்னாரின் பணி ஓய்வுக்கு பிறகு அவர் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கிய வாழ்க்கை என வாழ்த்தி மகிழ்கிறேன். திரு முனிராஜ் செயலாளர் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக 31/5/2025 அன்று பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முனிராஜ் சார் நான் இந்த சொசைட்டியில் சேர்ந்ததுலேருந்து சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்த்துக்கள் எனக்கு தான் தேவை. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஃபேமிலியோட சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். திரு நண்பர் முனிராஜ் அவர்கள் நீண்ட நாடுகளுக்கு நண்பராக இருந்தார். அவர் இன்று பணி ஓய்வு பெறுவதனால் அண்ணாமலையாருடைய அருளுடன் பணி ஓய்வு பெற்று குடும்பத்துடன் மென்மேலும் சிறப்புடன் வாழ அனைவருடன் கேட்டுக்கொள்கிறேன். முனிராஜ் சார் நீண்ட ஆயுளோட பேரம் பேத்தியோட சந்தோஷமா இனிமேல் டென்ஷன்லாம் வீட்டில் இருங்க. இன்னும் ஓடினே இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் பயிலுத்திக்கினே இருக்காதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒசூர் கோஆபரேட்டிவ் ஹவுஸ் பில்டிங் சொசைட்டி ஸ்டாஃபு. எங்கள் அண்ணார் இன்னைக்கு ஓய்வு பெற்றதுனால அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டும். இன்று வீட்டு வசதி சங்கத்தில் நான் 10 வருஷம் பணிபுரிந்தேன், தலைவராக இருந்தேன். என்னோட ஒத்துழைத்து செக்ரட்டரி அவர்கள் அடுத்த சங்கத்தாரு நான் கேட்டு இந்த சங்கத்துக்கு வாங்கினேன். சில பணிகள் எல்லாம் நிறைவு பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம். இந்த சொசைட்டி முனிராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு அரசு வேலை என்பதே உண்மையிலே ஒரு வரம் தான். அதுலேயும் அவர் 38 வருடங்கள் முடிந்து 39வது வருடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 39 வருடம் ஏறக்குறைய இந்த பணி நிறைவுக்கு பாடுபட்டு இருக்கின்றார். உடைய முனிராஜ் அண்ணன் செயலாளர் அவர்கள் இன்று ஓய்வு பெறுகிறார். அவர் என்னோடு நான் அவர் கூட பழகிலிருந்து அவர் எப்பவுமே சொல்லுவார், ஆனால் எனக்கு டைம் சரியில்லை, இல்லைன்னா நான் செக்ரட்டரியாக இத்தனை பணியாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நான் டிஆர் ஆகிருக்கலாம், ரிஜிஸ்டர் கூட ஆகிருக்கலாம், எனக்கு அந்த டைம் தெரியாததுனால நான் இன்னும் செக்ரட்டரியாக தான் இருக்கிறேன். இங்கிலீஷ் எலக்ட்ரிக் சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன் 10 வருஷமா. முனிராஜ் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு, அது முடிக்கிறதுக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு எங்கள் எஸ்வா சார் இளையரசன் சாருக்கு தான் இது சப்போர்ட் பண்ணோம். அதுக்காக நண்பர் என்று வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறுகிறார். இவருக்கு 5 சொசைட்டி இன்சார்ஜ், ஒரு சொசைட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. 5 சொசைட்டி இன்சார்ஜ் எடுத்துக்கின்னு டெய்லி ரிப்போர்ட்டு, டெய்லி
ஒரு மெசேஜ் போடுறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, கோர்ட்டுக்கு போகிறது, இதே வேலை. இவர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா சார் உங்களுக்கு பிபி வந்துட்டு போகுது, முதல்ல நீங்கள் ஓட்டத்தை நிறுத்துங்க, என்ன இப்படி போடுறீங்க. வீட்டுக்கு போகிறது பார்த்தா 11 மணிக்கு ஒசூர்லேருந்து போகிறது. இவர் எப்போ போய் சேர்றதா தெரியல. 2 வீலர் ஒன்று வச்சுருக்கிறாரு, அதில் போகிறது. இன்னைக்கு வந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அவருடைய பணி ஓய்வு காலம் சிறப்பாக வேண்டிக்கிறேன். இனிய நண்பர் முன்ராஜ் அவர்கள் திடீர் உபசார விழாவிற்கு இங்கிருக்கும் அனைவருக்கும் அதற்கு நன்றியை தெரிவிக்கிறேன். விழா என்பது சிறப்பாக அமைக்கணும்னாக்க நம்ம எல்லாரும் ஒன்று கொண்டாதான் விழா சிறப்பாக இருக்கும். அந்த ஒற்றுமைக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முன்ராஜ் அவர்கள் எல்லாமே வயது சொல்றான். அது தவறு. அரசாங்கத்தில் சட்ட திட்டத்தை வைத்திருக்கிறான். 55-60 ஆண்டுகள். அது 60 ஆண்டு முடிச்சு ஆசனத்தில் இருக்க. அது வயதுன்னா அவர் சொல்ற வார்த்தை ஜிஹெச்சுக்கு தான் போகணும். வாதங்கள் அதல்ல. ஒரு மனிதன் வாழ்க்கைத்தரத்தில் உயர வேண்டும் என்று சொன்னால் பல கருத்துக்கள் இருக்கிறது. சங்கத்தின் தற்போதைய செயலாளராக இருந்து இன்று அரசாங்கம் ஒரு சார் சொன்ன மாதிரி அரசாங்கம் நிர்ணயித்த வயதை கடந்ததுனால அவர் இன்னைக்கு பணி நிறைவு ஓய்வு பெறுகிறார். உண்மையில் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்த துறை அலுவலர்கள், சங்க செயலாளர்கள், சங்க பணியாளர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள்
அனைவருக்கும் நன்றியும் அனைவருக்கும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாக தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன். வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர்கிட்ட வந்து இந்த சொசைட்டிக்கு போடல, ஒரு 3 மாதம் கழித்து தான் இந்த சொசைட்டிக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. அப்புறம் ஒரே 10 நிமிஷம் பேசினா போதும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப நம்புகிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் யாராக இருந்தாலையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுவார். பெருமக்களே மற்றும் ஒர்க் போர்ட் தலைவர் உறுப்பினர் அவர்களே மற்றும் மாவட்ட இளநிலை தலைவர் அவர்களே மற்றும் செயலாளர்களே மற்றும் கூட்டுறவு சார் பதிவாளர்களே மற்றும் அனைத்து வகை சேர்ந்த அனைவருக்கும் முதல் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு, இந்த வாய்ப்பு வந்தது எனக்கு என்ன பணி மூப்பு என்ற காரணத்தினால வந்த வாய்ப்பு இது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் வந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 38 வருஷங்கள் வேலை பார்த்து அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எனக்கு இருக்கிறது என்றது அவரே சொல்லியிருக்காங்க. அதனால் அதனை ஏற்று இந்த சிறப்பு விழாவை நடத்தி கொண்டார் கூட்டுறவு சார் பதிவாளர் திருவண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி, வணக்கம்.